பச்சை புல்வெளியில் களப்பந்து வரைக்கும் தமிழ் சினிமா. என்ன சிரிப்பு? என்ன நம்பி சிரிப்பு? நீ வேணா பாரியா? பாரு பாரு. 2022 தமிழ் சினிமா முன்னணி இயக்குனர் பட்டியல யாம்பர் இருக்குங்களா? பிடிச்சி நேரா சென்னைக்கு வந்து ஏபி ஸ்டுடியோல வாட்ச்மேன் துவக்கி விட்டான். கமலாதரன் செகண்ட் ஷோ பண்ணும்போதுக்கு பிளாட்ஃபார்ம்ல தூங்கி அடிச்சான். விளையா கலை பயணம் தொடங்குச்சு அப்படின்னு போய் சொல்லிருக்கும்ல. கஷ்டப்பட்டேன், நிறைய கஷ்டப்பட்டான். கல்யாண வீட்டுல கெட்டு வேலை செஞ்சேன். சினிமா கம்பெனில ஆபீஸ் வேலையா இருந்தேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரிய டைரக்டர் இருக்க. ரெண்டாவது கஷ்டப்பட்டா இருக்க. ஷூட்டிங் இருந்தா உயர்தர அசைவம் இல்லையா? இதே இருக்குமோ காஞ்சிபுரம் பத்தினா ஷூட்டிங் இருந்தா உயர்தர அசைவம். நல்ல சினிமா செய்யணும்னு உள்ளுக்குள்ள நெருப்பா எரியுது. மகேந்திர அளவுக்கு இருந்தாலும் மூத்த பிள்ளை தருதல அப்படி ஊர்ல அப்பா அம்மா தமிழ் சினிமா விதிதல்லின்னு எனக்கு நடக்குது. ஆனா பார்வையாளர்களே யார் மேல ஏறிட்டு பேசினாலும் கம்மிதான் இருக்கீங்களா? போய் ஒரு பைத்தியக்காரன் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா நீங்க மட்டும் கம்முன்னு இருக்கீங்க. ஆமா கஷ்டமாக இருக்கு இருக்கா? அவங்களாம் வெளிச்சத்துல தான் அப்படி இருட்டுக்குள்ள வேற மாதிரி. சரி, நான் உங்க வழிக்கே வரேன். ஒரு படத்துல ஒரு கதையில நல்லவனா நடிக்கிறவங்க கூட அதே படத்துல வர கெட்டவன் கதாபாத்திரத்தோட இருக்கலாம் இல்லையா? என்ன இருக்கலாம் இல்லையா? இருக்கான். அதே மாதிரி கெட்டவனா நடிக்கிறவங்க கூட நல்லவனா இருக்கலாம் இல்லையா? அதை கூட பிரிச்சு பார்க்க தெரியாத முட்டா பசங்க நீங்க. நல்லவனா இருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது தெரியுமா? வானத்தை பார்த்து எடுத்துட்டு போனா நம்ம மேலதான் விடும். நானும் உள்ள ஒருத்தன் தான், ஒருத்திதான். ஆமா, இல்லைன்னா ரொம்ப ஓண்டலைக்கு போட்டுக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா பண்ணி சொல்றதுக்குள்ள நான் வரது. நாங்க என்ன இப்படியா இருக்கோம்? எங்க படுத்தோர் ஓடி இருந்தாலும் சாப்பிட்டியாலும் ஒருத்தன் கேட்க மாட்டான். கிட்ட போனது வராத அப்படின்னு. எங்களுக்கும் மனசு உண்டு, மைண்ட் உண்டு, வாய் உண்டு, வயிறு உண்டு, எல்லாம் உண்டு. இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதுக்கு சிரிச்சுட்டே இருக்கான்ட்டு நல்லா கவலைலாம் ஐயோ கட்டணி